அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது பாவக்காய் தொக்கு. ஏற்கனவே பாவக்காய் பிட்லையும் பாவக்காய் கொண்டக்கடலை சேர்த்து ஒரு கறியும் நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு வித்தியாசமா பாவக்காய் தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவக்காய் தொக்கு நம்ம வீட்டில் விளைஞ்ச காய்கறிகளை வச்சு நான் பண்ணது. நம்ம இப்போ தோட்டத்தில் போய் காயை பறிச்சுட்டு வந்துடலாம். இந்த வருஷம் தான் முதல் முறையாக நம்ம வீட்டில் பாவக்காய் கொடி வச்சுருக்கேன். ஸோ இது நான் வாங்குறப்போ நம்ம ஊர் காயின்னு நினச்சேன். ஆனால் இது வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இது சைனீஸ் பிட்டர் மெலன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அடுத்த வருஷம் நான் நம்ம ஊர் காயும் வச்சிடலாம். ஸோ இப்போ ஒரு 10 காயாவது இருக்கும்னு நினைக்கிறேன். 10 காயும் நான் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அவ்வளவு யூஸ் பண்ண முடியாது. ஆனால் பறிக்காமல் விட்டோன்னா முத்தலாக போயிடும். அதனால் நான் இப்போ முதல்ல இதை பறிச்சுட்டு வந்துடுறேன். பாகற்காய் தொக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பாகற்காய் 2 கப் பொடியாக நறுக்கியது, தக்காளி 1 பொடியாக நறுக்கியது, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், புளி விழுது 1 டீஸ்பூன், வெல்லம் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கறிவேப்பிலை சிறிது. தாளிப்பதற்கு எண்ணெய் 2 டீஸ்பூன். நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் குக்கிங்க்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். எல்லா காயையும் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 10 இல்லை 11 காயே இருக்குது. ஸோ இதில் நம்ம தேவையான அளவு இப்போ நான் ஒரு 5 காய் மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த 5 காயை நல்லா கழுவிட்டு 2ஆக கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிடலாம். நான் இந்த பாவக்காய் தொக்கு பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு சேர்த்து நல்லா படப்படன்னு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துடலாம். பெருங்காயம் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துற வேணாம், ஏன்னா பாவக்காயும் கசக்கும். பெருங்காயம் ஜாஸ்தி ஆகிட்டா அதுவும் சேர்ந்து ரொம்ப கசப்பு தன்மை ஜாஸ்தி ஆகிடும். அதனால் பெருங்காயம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நறுக்கி வச்ச பாவக்காயை சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா அந்த கடாயில் இருக்கிற எண்ணெய் இந்த பாவக்காயில் படுற மாதிரி ஒரு கிளறி விட்டுடலாம். காய் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த பாவக்காயில் தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே இருக்கிற எண்ணெய், அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், இது 3லையுமே இந்த காயை கொஞ்சம் வேக வைக்கலாம். ஃபுல்லாக வேக வைக்காமல் கொஞ்சம் ஒரு பாதி வெந்து வேகட்டும். பாவக்காய் பாதி அளவு வெந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி, மிளகாய்த்தூள் 2 சேர்த்துடலாம். இந்த சமயத்தில் நீங்கள் வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். ஸோ இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு புளி விழுது சேர்க்குறேன். புளி விழுதுக்கு பதிலாக புளி கரைசலும் சேர்க்கலாம். ஆனால் அப்படி நீங்கள் கரைசல் சேர்க்குறதா இருந்தால் நல்லா திக்காக சேர்த்துக்கறீங்க. ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா உங்களுக்கு தக்காளிலையும் தண்ணி இருக்குது, புளி கரைசலும் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கிரேவி ஃபார்ம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். எல்லா பொருளும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுடலாம். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் கடாயில் பாவக்காய் எதுவும் ஒட்டாமல் இருக்கும். ஸோ நல்லா பாவக்காய் ஃபுல்லாக வேகட்டும். பாவக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இந்த கறியில் புளிப்பு இருக்குது, காரம் இருக்குது, பாவக்காயில் கசப்பும் இருக்குது. இப்போ இந்த வெல்லமும் சேர்க்கறதுனால அந்த பாவக்காயோட கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மிப்படும். அதே மாதிரி 4 ருசியும் சேரும்போது இந்த கறி ரொம்ப வித்தியாசமாக சுவையாகவும் இருக்கும். அவ்வளோதான், 4 ருசியும் சேர்ந்த பாவக்காய் தொக்கு இஸ் ரெடி. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கறி சாம்பார் சாதம், ரசம், மோர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.